Sinbad, my first voyage. வாயேஜ்னா கடற்பயணம்னு சொல்லுவோம். சின்பாதுடைய முதல் கடற்பயணத்தை தான் இந்த ஸ்டோரியாக கொடுத்துக்கிறாங்க. Sinbad, the sailor, is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern origin. Sinbad யாரு? நம்ம கதையுடைய ஹீரோ. த செயிலர்னா கப்பலோட்டிய மாலுமின்னு சொல்லுவோம். ஃபிக்ஷனல் மேரினர்னா இது ஒரு கற்பனையான கதாபாத்திரம் தான். இது வந்து கிழக்கு மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்து வராது. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate, 8th and 9th centuries CE. 8th இல்லைனா 9th செஞ்சுரியில் அபாசிட் காலிஃபேட் ஒரு அரசர் காலத்தில் பாக்தாத் என்ற ஒரு ஊரில் வந்து இவர் வாழ்ந்துட்டு வந்து தான் இந்த கதையில் சொல்கிறாங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் 7 voyages throughout the seas east of Africa and south of Asia. இவர் வந்து எத்தனை வாயேஜஸ் போயிருக்காருன்னா 7 voyages, அதாவது 7 வாட்டி கடல் பயணம் போயிறாரு. அதாவது எங்கன்னா throughout the seas east of Africa, throughout the seas. இதோ கிழக்கு ஆப்பிரிக்காவிலையும் தெற்கு ஏசியாவிலும் இவர் கடற்பயணம் போகிறாரு. He has fantastic adventures. நிறைய கதைகள் வந்து இவர் பண்ணுவார். In magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. இவர் வந்து மந்திரவாதிகள் அரக்கர்கள்லாம் வாழ்ந்த தீவிர இவர் போய் போல்டாக அரக்கர்கள்லாம் ஃபைட் பண்ணுற மாரி பண்ணுவார். சூப்பர் நேச்சுரல்னா அபார சக்தி, ஃபினோமெனா, ஈவெண்ட்ஸ். In this extract, the rich Sinbad describes his first voyage to the poor Sinbad portal. கடல் வாழுமையாக இருக்கிற சின்பாத் வந்து அவர் ஒரு செல்வந்தர். அவருடைய முதல் கடல் பயணத்தை வந்து ஒரு ஏழை சுமத்திக்கிட்ட சொல்கிறாரு. My father was a rich merchant. When he died, I was still young. He left behind a big wealth. சின்பாத்தோடைய அப்பா வந்து ஒரு பணக்கார வியாபாரி. அவர் இறக்கும்போது சின்பாத் வந்து சின்ன வயசு. அவங்க அப்பா போகும்போது நிறைய செல்வத்தை விட்டு போயிட்டாரு. However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. சிந்துபாத்தோடைய அப்பா வந்து இறக்கும்போது சிந்துபாத்துக்கு அவ்வளோ அனுபவம் கிடையாது. அதெல்லாம் மொத்த செல்வத்தை அழிச்சிடாரு. I returned to my sense only after the loss of all the wealth. I decided to sail for the Persian Gulf with some goods. நான் வந்து செல்வத்தை மொத்தத்தி இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு உணர்வே வந்துச்சு. நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். நான் வந்து எல்லா பாரசீக வளைகுடாத்துக்குலாம் வந்து நிறைய பொருட்கள்லாம் அனுப்பலான்னு முடிவு எடுத்தேன். அவர் குரூப் sailed from one country to another selling the goods. எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் வந்து நான் வந்து பயணத்தை மேற்கொண்டு எல்லா ஊருக்கும் நாட்டுக்கும் அனுப்பினேன். எல்லா பொருட்களையும் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லுவேன். One day when we were on board, we saw a beautiful small green island. நான் ஒரு நாள் வந்து எங்கள் கூட்டத்தில் இருக்கிற எங்கள் குழுவில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பச்சை பசைன்னு இருக்கிற ஒரு ஐலாண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். ஒரு அழகான ஐலாண்டு பார்த்தோம் அப்படின்ற just to have some fun, we all got down on that green patch. We were hungry and so we decided to cook some food there. எங்களுக்கு வந்து ரொம்ப பசியாகவும் இருந்துச்சு. நாங்கள் அங்கேயே சாப்பிடலான்னு முடிவு எடுத்தோம். As soon as we lit the fire for cooking, we got a jerk. நாங்கள் வந்து முடிவெடுத்ததுக்கப்புறம் தீ மூட்டத்துக்கு ஆரம்பிக்கும் போது வந்து அந்த தீவில் வந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டது. The island was trembling. It was no island. It was the back of huge animal which got disturbed when the fire was lit on his back. We were terrified when we realized this. அவங்க சமைக்காக தீ மூட்டுறாங்க. தீவே அதுவும் இந்த தீவில் ஒரு விலங்கோட முதுகும் தெரிஞ்சுக்கிறாங்க. Everyone jumped into the sea to save his life. Most of them boarded the ship, but a few were not so fortunate.
எல்லோரும் கடலில் குச்சிடுறாங்க. அப்போ ஒன்று ரெண்டு ஒருத்தர் மட்டும் அந்த கப்பலில் ஏறிடுறாங்க. ஒன்று ரெண்டு மட்டும் கப்பலில் மேலே மான் மேலே கப்பலை ஓட்டிடுறாரு. Before they could climb up, the captain started the steep for India, leaving behind a few sailors who were still struggling in the sea for the line. எல்லாம் கப்பலில் ஏறிடுறாங்க. பாதி பேர் கப்பலில் ஏறலை. நம்ம அவங்களாம் அதிர்ஷ்டம் கட்சிவாங்க. நம்ம அதிர்ஷ்டம் இல்லாங்க, நம்ம துர்தர்ஷ்டம் நினைக்கிற சிந்து பார்த்தா. அப்போ துர்தர்ஷ்டம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னா அது ஒரு மரக்கட்டை கிடைக்குது. I was no among the strugglers. Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on it. அவர் பக்கத்தில் ஒரு பெரிய மரக்கட்டை இருக்குது. அந்த மரக்கட்டை பிடிச்சிக்கின்னு அந்த கடல் அலை இப்படி போயிட்டு அந்த மரக்கட்டையே பிடிச்சிக்கிறாரு. அந்த மரக்கட்டை ஒரு கரை ஒதுங்குது. I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood, kept on floating for a long time. At last, I was thrown on an island. நான் மரக்கட்டை பிடிச்சிட்டு ரொம்ப நேரமாக நீந்திட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு தீவு கரையில் ஒதுங்கினேன். I was very tired and extremely hungry, but on the island there was nothing to eat except a few herbs. Due to the continued struggle in the sea water, my limbs became stiff and refused to move. அங்கே நான் ரொம்ப களைப்போடையும் பசியோடையும் இருந்தேன். அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அங்கே சில மூலிகை தழை மட்டும்தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நேரமாக கடல் தண்ணின்றதுனால அங்கே எனக்கு உடம்பு மறுத்து போயிடுச்சு. அந்த மாதிரி சொல்கிறாரு. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. அங்கே சில மூலிகை தழை இருந்துச்சு. அதை சாப்பிட்டு நான் என் தாகத்தை நான் தணிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. குட். As I walked further in the strange land, I met a man. The man asked me where I had come from and who I was. நான் அந்த தெரியாத இடத்துல நடந்து போய் சிந்துபாது ஒரு ஆளை பார்க்குறாரு. அந்த ஆள் யாருன்னே தெரியாது சிந்துபாது. அவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யாருன்னா சிந்துபாத்தில் கேட்குறாரு. I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. அந்த சிந்துபாத்துக்கு நடந்ததெல்லாம் அந்த ஆளுகள் சொல்லவே அந்த ஆள் சிந்துபாத் பார்த்தோன்னா பரிதாபமாகிடுது. He took me inside a cave. There were a number of men present. அந்த திருவாதாள் ஒரு கோயிலுக்குள்ள கூட்டின்னு போகிறாரு. அந்த கோயிலுக்குள்ள கூட்டின்னு போகிறது அங்கே போய் பார்த்தா இவரை மாரி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்குள்ள There were all slaves of the king of the island. அந்த கோயிலில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டோட ராஜாவோட அடிமைகள். Those men were kind. They served me good food and drink and treat me well. அங்கேருந்து எல்லாத்தையும் இவரோட பண்ணா நடந்து தராங்க. அதுக்கப்புறம் இவர் நல்லா சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து பார்த்துறாங்க. Later on, they produced me in front of the king Mirjan, who was the ruler of the island. I narrated my tale, suffering hardship to the king. The king was noble and kind person. He sympathized me and appointed me as an officer on the spot. Sympathized. சொல்லு. அதுக்கப்புறம் சிந்து பார்த்த மிர்ஜன் ராஜாவோட எதுவுமே நிற்க வைக்கிறாங்க. மிர்ஜன் தான் அந்த ஐலாண்டோட ராஜா. அப்புறம் அவன் மனசுக்கு அவன் கடந்து வந்த பாதையெல்லாம் பற்றி அந்த ராஜாவை சொல்கிறான். அந்த ராஜா புரிஞ்சுக்கின்னு அவன் ஆஃபீஸராக ஆகிடுது. Soon I became friendly with the people on the island. There were a number of other small islands nearby. நான் அந்த ஐலாண்ட் போனப்போ நான் நிறைய பேருக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அப்புறம் அந்த ஐலாண்டை சுற்றி ரொம்ப சின்ன சின்ன ஐலாண்ட் தான் இருக்குது. These islands were under King Mirajan too. During my stay, I witnessed a number of remarkable sights. அந்த ஐலாண்டோட கிங்கு ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா மிரகஜன். அப்போ நான் அங்கே தங்கியிருக்கும்போது நான் நிறைய இதுலாம் பார்த்தேன். விட்னஸ்னால் பார்க்கறது. The sea water around the islands contained huge and terrible fishes. அந்த ஐலாண்ட் சுற்றி நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறாரு. A few were 100 times bigger than the larger ship. அந்த ஷிப்பை விட 100 மடங்கு பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. அங்கே
மாட்டு தலை இருக்கிற மீன்லாம் கூட அங்கே வந்து இருக்கு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே பார்த்ததுலாம் வந்து ஒரு கற்பனை அதிசயங்களாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Ships from different parts of the world visit this small island kingdom fort regularly. Every day I will ask the visiting sailors about my city Baghdad, but no one know about my city. I long to go back home. உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பல்களும் அந்த ஐலாண்டுக்கு வரது வழக்கம். அங்கே சின்பாத் வந்து கேட்குறாரு அங்கே இருக்கிற மாலுமிகிட்ட, இந்த பாக்தாத் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அவருக்கு வீட்டுக்கு போனன்ற ஏக்கம் அதிகமாச்சு. One day when I was standing on the fort, I saw a ship approached the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the another crew members hugged me with happiness. Hugged me with happiness. The captain handed over my goods to my which had been left on the ship. ஒரு நாள் சின்பாத் வந்து அந்த கடற்கரையில் நின்றுட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த கப்பலை பார்க்குறாரு. அங்கே இருந்த எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து அவருடைய பொருட்கள்லாம் அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. Among my goods I chose a few valuable items and presented those to the kind king. In return the king also gave me expensive presents. என்கிட்ட இருக்கிற பொருட்களில் சில விலை மதிப்பற்ற பொருளாக வந்து அந்த மன்னருக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த மன்னரும் வந்து அதுக்கு பதிலாக பொருளாக கொடுக்குறாரு. The ship stay on the island for a few days. அந்த ஷிப் வந்து கொஞ்ச நாள் வந்து அங்கே தங்குது. Meanwhile I did good business and earned a lot of money. business அதுக்கு இடையில் அவங்க பிஸ்னஸ் பண்ணி நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க. When it was time to leave, I went to meet the king. கடைசி நேரத்தில் அந்த ராஜாவை போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. I thanked the king for his kindnesses and all the favors he had done to me. நீங்கள் காட்டின அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. The king again gave me many valuable farewell gifts. அப்புறம் கடைசி நேரத்தில் போகிற நேரத்தில் வந்து நிறைய கிஃப்ட்லாம் வந்து அந்த ராஜா தராரு. Finally I returned to my city Baghdad as a rich man. கடைசியாக வந்து அவர் வந்து ஒரு பணக்காரராகவே அந்த பக்தாத் நகரத்துக்கு வந்து போயிருந்தார். வெரி குட். சிந்துபாத் completed the tale of his first voyage. சிந்துபாத் வந்து அவரோட முதல் கடற்பயணத்தோட கதையை முடிச்சிருக்காரு. The poor porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. அங்கே ஒரு ஏழை போட்டு இருக்கிறாரு, அவர் பேர் சிந்துபாத் தான். இந்த சிந்துபாத் சொல்றதை வந்து அவர் இப்படி ஆசை அதோட அதிர்ச்சியோட கேட்டுக்கிறாரு. Sindbad the sailor then bade goodbye to the poor porter and asked him to come to the next day to hear the tale of his new voyage. அந்த ஏழை போர்ட்டர்களை வந்து சிந்துபாத் சொல்றாரு, இப்போ பாய் போயிட்டு வா, நாளைக்கு என்னோட இன்னொரு கடல் பயணத்தோட கதையை சொல்றேன் அப்படின்றாரு. But before leaving he presented Sindbad a purse full of gold coins. அவர் போறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்டர் ஏழை போர்ட்டர் வந்து சிந்துபாத்துக்கு ஒரு பெரிய பரிசு தராரு. The unexpected riches overjoyed Sindbad the porter. He thanked his rich host and went to home. அந்த ஏழை போர்ட்டர் வந்து சிந்துபாத்துக்கு வந்து ஒரு பெரிய பரிசு தராரு. அந்த பரிசு தருவாருன்னா அந்த சிந்துபாத் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு ஏழை போர்ட்டர் தானே, நம்மளே வெட்டிக்குள்ள பெரிய பரிசு தருவாங்கன்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பரிசுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு.